புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். புதுசா திருமணமான தம்பதிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு பெற்றோரை உடன் வைத்து கொள்ளாதீங்க, பெற்றோரை கிட்டவே சேர்க்காதீங்க அப்படின்ட்டு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ரொமான்டிக் நாவல்ஸ் எழுதக்கூடிய ஆத்தர் ஒருவர் சொல்லியிருக்கிறாரு. இதனால என்னென்ன பாதிப்பு வரும், எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு மாறாக சென்னையை சேர்ந்த உளவியல் ஆலோசகரான லட்சுமி பாய் அவங்களும் சில திடுக்கிடும் உண்மைகளை சொல்லியிருக்காங்க. சரி, புதுசா திருமணமான தம்பதிகள் பெற்றோர்களை உடன் வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆரம்பத்திலேயே பெற்றோருடன் வசிப்பது அவர்கள் தங்களுக்குள் ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கி கொள்வதை தடுக்கும் அப்படின்னுட்டும், குடும்ப பெரியவர்களின் தலையீடு தம்பதிகளின் தனிப்பட்ட வளர்ச்சியையும் முடிவெடுக்கும் திறனையும் பாதிக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார் பிரபல ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட் அஜய் கே பாண்டே அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா இவர் யாரு அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரொமான்டிக் நாவல், ரொமான்டிக் கதை புத்தகங்களை எழுதக்கூடிய பிரபல ஆத்தர் தான் இவர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். 1984 ஜூலை 8ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. தற்போது இவருக்கு 41 வயதாகின்றது. இவர் பேசிக்கலி ஒரு இன்ஜினியர். காக்னிசென்ட்ல, மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனமான காக்னிசென்ட்ல வேலை செய்தும் இருக்கிறாரு. இவர் எழுதிய புத்தகங்கள்னா யூ ஆர் த பெஸ்ட் ஒய்ஃப், யூ ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹர் லாஸ்ட் விஷ், ஏ கேர்ள் டு ரிமெம்பர் அப்படின்ட்டு இன்னும் சில புத்தகங்களை இவர் எழுதியிருக்கிறாரு. இவர் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தம்பதிகள் தங்களை தனித்தனி குடும்பமாக உணர்வதற்கும் பொறுப்புகளை சுயமாக கற்றுக்கொள்வதற்கும் முதல் 5 ஆண்டுகள் தனியாக பெற்றோரை விடுத்து தனியாக வசிப்பதே ஆரோக்கியமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. மேலும் பெற்றோருடன் இருக்கும்போது தம்பதிகள் எடுக்கும் முடிவுகளில் பெரியவர்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். தனியாக இருக்கும்போது மட்டுமே தங்களுக்குள் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற தெளிவு கிடைக்கும் அப்படின்ட்டு பல காரணங்களை சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு சரி? புதிதாக திருமணமானவர்கள் பெரியவர்களை தங்களுடன் வைத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டுமா? அது அவர்களது அந்யோன்யத்தை மிக பெரும் அளவில் பலப்படுத்துமா அல்லது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற மாதிரி சென்னையை சேர்ந்த உளவியல் ஆலோசகர் லட்சுமி பாய் பார்த்தீங்கன்னா பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்லியிருக்காங்க. புதிதாக ஒரு வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கும் அந்த தம்பதியினருக்கு அடிப்படை தேவை பொருளாதாரம். எத்தனை புதுமண தம்பதியருக்கு அது போதுமானதாக இருக்கின்றது அப்படின்றது கேள்விக்குறிதான். வேலை இல்லாமலோ வேலையில் இருந்தும் போதுமான சம்பளம் இல்லாமலோ திருமணம் செய்கிறவர்களுக்கு முதலில் பெற்றோரிடம் இருந்து தான் உதவிக்கரங்கள் நீளும். அந்த சப்போர்ட் இருந்தால்தான் புதுமண தம்பதியரால் சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கவே முடியும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று சொல்லப்பட்டதெல்லாம் மாறி இன்று அதெல்லாம் ஒரு வாரம் தாக்குப்பிடித்தாலே பெரிது என்கின்ற நிலைதான் இருக்கின்றது. அதனால பெற்றோர் உடன் இருந்தா தம்பதியினரின் நெருக்கம் பாதிக்கப்படும் என்று சொல்வதெல்லாம் ஏற்புடையது அல்ல அப்படின்ற மாதிரி சென்னையை சேர்ந்த உளவியல் ஆலோசகர் லட்சுமி பாய் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாம மேலும் பல திடுக்கிடும் தகவல்களையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. திருமணம் என்பது ஒரு நீண்ட நெடும் பயணம். அது ஒரு அனுபவத்தோடு முடிந்து போவதல்ல. அது ஒரு நாள் அனுபவத்தோடு முடிந்து போவதல்ல. வாழ்க்கை முழுக்க தொடர வேண்டியது. இருவருக்குள்ளும் அட்ஜஸ்ட் செய்து வாழ்வது, மன்னிப்பது, மன்னிப்பு கேட்பது இவையெல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் ஈகோ என்ற ஒரு விஷயத்தால் இன்று பெரும்பாலான திருமண வாழ்க்கை ஆரம்பத்திலேயே முடிவுக்கு வந்துவிடுகிறது.
படித்த கணவன் மனைவிக்கு கூட ஒருவர் மேல் ஒருவர் சந்தேக நோய் இருப்பதை பார்க்க முடிகின்றது. பெரும்பாலும் கணவனும் மனைவியும் வேலைக்கு போவதால் அவர்கள் மட்டும் தனித்திருக்கும் சூழலில் இருவருக்குள்ளும் இணக்கமற்ற சூழலே நிலவுகின்றது. சமையல் உள்ளிட்ட வீட்டு வேலைகள் தொடங்கி குழந்தைகளை வளர்ப்பது வரை வேலைகளை பகிர்ந்து கொள்வதில் இருவருக்குள்ளும் பிரச்சனை வருகின்றது. இந்த சூழலில் பெற்றோர் உடனிருந்தால் பல விஷயங்களையும் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். கணவனும் மனைவியும் டென்ஷன் இல்லாமல் வேலைக்கு சென்று வரவும், கெரியரில் கவனம் செலுத்தவும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் சப்போர்ட் மிகப்பெரிய அளவில் உதவும். வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் சுதந்திரம் இல்லை, பிரைவேசி இல்லை, அந்யோன்யம் பாதிக்கப்படுகின்றது. எதற்கெடுத்தாலும் கேள்விகள் கேட்பார்கள் என்றெல்லாம் இளைஞர்கள் பல காரணங்களை சொல்லலாம். அதை முற்றிலும் மறுப்பதற்கில்லை. அதே சமயம் பெரியவர்களை சுமையாக பார்க்க வேண்டியதும் தேவையில்லை. அளவுக்கு அதிக சுதந்திரத்தை எதிர்பார்ப்பதன் வெளிப்பாடுதான் இதெல்லாம். பெரும்பாலும் திருமணமான முதல் சில வருடங்களில்தான் கணவன் மனைவிக்குள் நிறைய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரும். சின்ன சின்ன சண்டைகளை கூட ஊதி பெரிதாக்கி பேசுவதும் சண்டை போடுவதும் அடிக்கடி நிச்சயம் நடக்கும். எந்த பிரச்சனைக்கும் எதிராளியை காரணம் சொல்லி பேசுவதால் அந்த வீட்டு சூழலில் நெகட்டிவ் அதிர்வலைகளே ஆக்கிரமிக்கும். இது ஒரு கட்டத்தில் பிரிவை நோக்கி இருவரையும் யோசிக்க வைக்கும். வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் இருவருக்கும் மத்தியஸ்தம் பேசி சமாதானம் செய்து வைப்பார்கள். சொந்த அனுபவங்களை உதாரணங்களாக சொல்லி இருவருக்கும் அட்வைஸ் செய்வார்கள். சில வீடுகளில் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து கொடுத்ததும் தங்கள் கடமை முடிந்துவிட்டதாக நினைத்து பெற்றோரே ஒதுங்கிக் கொள்வதும் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக தொடர வேண்டும் என்பதை பெற்றோரும் விரும்ப வேண்டும். அந்த எண்ணம் வந்துவிட்டாலே பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேச மாட்டார்கள். மகனை பெற்றவர்கள் மருமகளையோ, மகளை பெற்றவர்கள் மருமகனையோ குறை சொல்ல மாட்டார்கள், குற்றம் கண்டுபிடிக்க மாட்டார்கள். திருமணமான உடனே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதே இன்று பலரின் விருப்பமாகவும் இருக்கின்றது. காரணம், குழந்தையை யார் பார்த்து கொள்வது என்ற கேள்வி. பெரியோரின் சப்போர்ட் இருக்கும் பட்சத்தில் குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போட வேண்டிய தேவை வராது. தாத்தா பாட்டியிடம் வளரும் குழந்தைகள் உறவுகளின் மதிப்பு தெரிந்து வளருவார்கள். பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வளருவார்கள். அம்மா அப்பாவை மதிக்க கற்றுக்கொள்வார்கள். பள்ளிக்கூடங்களோ, கட்டணம் கட்டி படிக்கும் வகுப்புகளோ சொல்லித்தராத பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை, மதிப்பீடுகளை எல்லாம் தாத்தா பாட்டியே சொல்லி தருவார்கள். வேலைக்கு போகாத மனைவிகளுக்கு தனிமை என்பது பெருந்துயரம். வீட்டில் பெரியவர்கள் இருக்கும்போது அந்த தனிமை தரும் தொந்தரவுகளில் இருந்து தப்பிக்க முடியும். எல்லாவற்றையும் தாண்டி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீள்வதற்கான நம்பிக்கையை கொடுப்பவர்கள் பெரியவர்கள்தான். குழந்தை வளர்ப்பிலிருந்து உறவு சிக்கல்கள் வரை எல்லாவற்றுக்கும் அவர்களிடம் இன்ஸ்டன்ட் தீர்வு இருக்கும். காரணம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அதில் பார்த்த அனுபவங்கள். எனவே ஆரம்ப வருடங்களில் பெரியவர்கள் சூழ வாழ பழகுவதுதான் தம்பதியினரின் இணக்கத்தை அதிகரிக்கும், பிணைப்பை வலுவுபடுத்தும் அப்படின்ட்டு சென்னையை சேர்ந்த உளவியல் ஆலோசகரான லட்சுமி பாய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா பிரபல ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட், நாவலிஸ்ட், ஆத்தர் அஜய் கே பாண்டே அவர்கள் திருமணமான 5 வருடங்களுக்கு பெற்றோரை உடன் வைத்துக் கொள்ளாதீர்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும். அவங்களை ஒதுக்கியே வையுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பெரும் பாதிப்பு அவங்களால வரும். உங்களுடைய முன்னேற்றத்தை அவங்க முற்றிலுமாக தடுத்து விடுவார்கள். சுயமாக உங்களால் எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு முடிவும் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அதில் அவங்களுடைய தலையீடு மிக பெரும் அளவில் இருக்கும். உங்களுடைய 2 பேருக்குமான வாழ்க்கைக்குள்ளார பெரும் பாதிப்பை அவங்க ஏற்படுத்துவாங்க. அஜய் கே பாண்டே அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதற்கு எதிராக
சென்னையை சேர்ந்த உளவியல் ஆலோசகர் லட்சுமி பாய் அவர்கள் பெற்றோருடன் வாழ்வது சிறப்பானதாக இருக்கும், அவங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும், பெற்றோர் கூட வாழுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஒரே குழப்பமா இருக்கு. இதுல யார் சொல்றத நம்பலாம், யார் சொல்றதுல உண்மை இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருமணம் ஆனவுடன் பெற்றோருடன் வசிக்க வேண்டுமா அல்லது வசிக்காமல் தனியாக இருக்க வேண்டுமா, தனியாக வசிக்க வேண்டுமா அப்படின்ற பலருடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.